ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போதா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுதான் நல்ல சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது விஜயை வீட்டை விட்டு மல்லியை துரத்துற மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது செய்யணும். இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நம்ம கொளுத்து விடணும். அப்போதான் விஜய் இன்னும் காண்டாகி மல்லி மேலே கோவம் அதிகமாக பட்டு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுவான் எப்பவும் போல அப்படின்னு சொல்லி இப்போ ராஜி பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும், மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக விஜய் இருக்கும்போது மல்லியும் நாகும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இவளுங்களே குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டு தொலைப்பாங்களாம், அப்புறம் இவங்களே தேடுவாங்களாம், இது என்ன கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உசுப்பேத்துற மாதிரி பயங்கரமாக இந்த ராஜி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லியும் நாகவும் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் போகிறாங்க. கோவிலுக்கு போனதும் அங்கே இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னதை பூசாரி ஏதோ சொல்கிறாரு, பரிகாரம் பூஜை இந்த மாதிரி இந்த சாமி ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி, இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்யுங்க, காணாமல் போன குழந்தை தானாக அவங்க வீட்டு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொல்கிறாரு. ஸோ அதை இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அதை எப்படியாவது செஞ்சிடணும், அந்த பரிகாரத்தை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஜெகனி நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. விஜய் எதிர்க்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா விஜய்க்கு இன்னும் கோபம் வரும் மல்லி மேலே. இதனால மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி நினச்சிட்டு இருக்காங்க. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். வெண்பா பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் ஏதோ போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பொம்பளையையும் நம்ம வெண்பா நம்புறாங்க. நம்மள மாதிரி இந்த ஆண்டியும் இந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரவுடி கேங்ல ஒருத்தர் அப்படின்றது இந்த ரவுடி கேங்கே தலைவி தான் இந்த பொம்பளை அப்படின்றது வெண்பாவுக்கு இன்னும் தெரியல. அவங்க கண்ணுக்கு ஒரு இரும்புல ஷார்ப்பா கத்தி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கண்ணுக்கு தெரியுதுங்க நம்ம வெண்பாவுக்கு. அதை பார்த்ததும் இதை வச்சு தான் ஏதாவது பிளான் பண்ணணும், ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஒருவேளை வெண்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஷார்ப்பான அந்த இரும்பை வச்சு அந்த ஆண்டியோட கயிறை அறுத்து விட்டுட்டு அங்கேருந்து அந்த ஆண்டியையும் நம்மளும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அந்த கேங்க்கு தலைவையே இந்த ஆண்டி தான் அப்படின்றது நம்ம வெண்பாவுக்கு தெரியாது. அது தெரியாததுனால வெண்பா வெளியே போகணும் அப்படின்றதுக்காக என்ன பிளான் போட்டாலும் அது வேஸ்ட்டு தாங்க. ஏன்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த ரவுடி பொம்பளை இருக்காங்க. ரவுடி பொம்பளைக்கு தெரியாமல் வெண்பா இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னா இந்த ஆண்டி அப்படின்றவங்களும் இந்த ரவுடி கேங்க்கு தலைவி தான் அப்படின்ற விஷயம் நம்ம வெண்பாவுக்கு முதல்ல தெரியணும். ஸோ அப்படி வெண்பாவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான் போடுவாங்க. அது வரைக்குமே ஆண்டியையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு தான் வெண்பா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி காப்பாற்றணும்னு நினச்சா முதல்ல வெண்பாவே காப்பாற்றிக்க முடியாது, அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் வெண்பாவுக்கு முதல்ல இந்த ரவுடி கேங்க்கு தலைவி தான் இந்த ஆண்டி அப்படின்ற விஷயம் முதல்ல வெண்பாவுக்கு தெரியணுங்க. அந்த மாதிரி ஒரு சீன் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க மல்லி அழுதுகிட்டு இருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் சூப்பரான ஒரு அருமையான விஷயம், மல்லி படுற கஷ்டத்தை இப்போ தீபிகாவும் பட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஐஷுவும் மிஸ் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கேங் தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 உருப்படி இருந்துச்சுன்னா மொத்தமாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடலான்னு சொன்னதுனால சந்த கேப்பில் நம்ம ஐஷுவையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா தீபிகா? ஊராம் பொண்ணுன்னா விட்டுருவாங்க, தான் பொண்ணுக்கு கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தா விடுவாங்களா? கண்டிப்பாக தான் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காவது பயங்கர தீவிரமாக களத்தில் இறங்க போகிறாங்க. இதுக்கிடையில் நம்ம வெண்பாவையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ள போகிறாங்க தீபிகா. கடைசியில் நம்மளே இந்த பிளானை பண்ணிவிட்டு நம்மளே இவளை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஆச்சே, இவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர மாதிரி என் நிலைமையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண போகிறாங்க தீபிகா. இதுக்கப்புறமாவது புத்தி கரெக்டாக இருந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாமல் இருந்தால் ஆகும். நம்ம பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்றத தீபிகா புரிஞ்சுக்கிட்டா ஆகும். இந்த மாதிரி கடத்திட்டு வந்தோமே, நம்ம குழந்தையும் கடத்திட்டு போயிருக்காங்க, நமக்கு கஷ்டப்படுற மாதிரி தானே மல்லியும் கஷ்டப்படுவா அப்படின்னு நினச்சிருந்தா பரவாயில்ல. இதுக்கப்புறமும் திருந்தலைன்னா இதை விட பயங்கரமான அடியெல்லாம் தீபிகா ரெடியாக இருக்க போகிறாங்க. ஆக மொத்தம் இப்போ தீபிகா தான் ஐஷுவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுனால வெண்பாவையும் கண்டிப்பாக அவங்களே காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரவுடி கேங் இருக்கிற குடோனுக்கு போய் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.